ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்காக நான் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கானது. தாளிப்புக்காக கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறதுனால நான் 2 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை, ஒரு அரை மூடி எலுமிச்சம் சாறு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் சிறிதளவு, ஒரு டம்ளர் சாதத்தை எப்பவும் போல் வடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதுதான் கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு பொன்னிறம் ஆகட்டும், நிலக்கடலையும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தையும் போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து ஒரு பிரட்டிட்டு நிறுத்திக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நேரம் அடுப்பில் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சாதம் கசந்து போயிடும். எடுத்த விழுது கூட சாதத்தை போட்டு பிரட்டினீங்கன்னா சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் எளிய முறையில் தான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய்.